என்னை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய என் முதல் தெய்வங்களான என் தாய் தந்தைக்கும், திரைப்படத்துறையில் எனக்கென தனி அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது இரண்டாவது தாய் வீடான தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி பின்னணி குரல் கொடுப்போர் சங்கத்திற்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கின்றேன். Keep it hot, rock the block. In love, I'm in love. Rock the spot, rock the spot. Rock the spot, rock the spot. Met her in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Plucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. Check that mic, make sure it sound right, boy. நல்லா ஏமாத்திட்டடா. நான் என்னடா துரோகம் பண்ண? நீ கேட்டது எல்லாமே கொடுத்தேனே. என்ன போய் என் லைஃபே போச்சு. வெண்பா, அங்க பாரு. உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஐ லவ் யூ.
அஜித் மாதிரி இருக்கனா? உன் பேரு? சக்திவேல். வயசு? 23. அப்பா பேரு? செல்லதுரை. அட்ரஸ்? நம்பர் 15 தண்டுமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம். விருகம். எதுக்கு டீடைல்ஸ் கேட்டீங்க? மாப்பிள்ளை கேட்டு வர போறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமியார் வீட்ல இருந்து வந்து உன்னை தூக்கிட்டு போவாங்க. அவங்க சொல்வாங்க. உன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சைபர் கிரைம்க்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். சைபர் கிரைமா? ஐயோ, ஆள வர சாமி. அக்கா, நேர பக்கமே வர மாட்டாங்க. பேரு வெண்பா, வயசு 21, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவ வெண்பாவோட ஒரே ஃப்ரெண்டு பாரதி. இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஷாப்பிங், சினிமா, பீச், கோவில்னு எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க. வெண்பா ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ள். அவ கூட இருக்கிற யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா அவளோட ஃப்ரீடம் பறி போகுதுன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவா. வெண்பாக்கு இந்த உலகத்துல பிடிக்காதது 2 விஷயம்தான். ஒன்னு காதல், இன்னொன்னு கல்யாணம். முடிவா என்னதான் சொல்ல வர? என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. எங்களை மதிச்சு எங்க பேச்சை கேட்காத கழுதைக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. வெளில போ. யாராவது கேள்வி கேட்டா வெண்பாக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. இதாங்க வெண்பாவை பத்தின ஃபிளாஷ்பேக். நோ லவ், நோ பெயின். அண்ணே, அந்த அக்கா உன்னையே பார்க்குறாங்க. சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிரும் போல. டேய், வேலையை படுற. உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? சொன்னல. ஃபோன் நம்பர்லாம் வேணாங்க. ஏன்? நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும். 2-3 வாட்டி பேசினதுக்கப்புறம் வெளியில் போகணும்னு தோணும். நான் சொந்தமாக ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சதுக்கப்புறம் தான் என் கல்யாணங்கிற லட்சியத்தை விட்டு உங்கள் பின்னாடி வருவேன். பீச்சு, பார்க்கு, சினிமா தேட்டர்னு சுற்றுவோம். உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அண்ணன், தம்பி, அப்பா, அம்மான்னு எல்லாரும் என்னை சுற்றி அடிப்பானுங்க. 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வந்துடுவோம். சாப்பாடு கஷ்டம், கரண்ட் பில்லுன்னு இந்த கஷ்டத்திலேயே ஒரு குழந்தை பிறக்குங்க. அப்புறம் அதை ஸ்கூல்ல சேர்த்து அதை படிக்க வச்சு அப்புறம். ஒரு நிமிஷம், லூசாடா நீ? உன்கிட்ட நம்பர் கேட்டது உன்னை லவ் பண்றதுக்கு இல்ல. வண்டிய ஒழுங்கா வேலை பார்க்கறியே, வழியில ஏதாவது பிரச்சனைனா உன்னை ஃபோன் பண்ணி வர சொல்றதுக்கு தான். இப்படிதாங்க முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட கூட பல்பு வாங்குறதா நம்ம சண்முகத்தோட ஸ்பெஷலே. சொந்தமா என்னைக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறனோ அன்னைக்கு தாங்க எனக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை தாங்க ஆசை தீர லவ் பண்ணணும். ஹேய், நிறுத்து. ஹேய், என்னடா பையனை பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க? முத்த போராட்டமா? நல்லா இருக்கே மேட்ரு. எடுத்து Facebookல போட்டுற வேண்டியதுதான். டேய் வாடா, நம்மளும் போய் கலந்துக்கலாம். டேய் போதும் விடுறா. டேய், நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. We didn't know how many people would turn up. ஏன்னா Facebookல சொல்ற மாதிரி இல்ல, விசிபிளா ஒரு இடத்துல வந்து நின்னு லைக் உங்க நீங்க என்ன பண்றதெல்லாம் எல்லாரும் பாக்குற மாதிரி அது ஒரு எசர்ஷன். அதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொய் சொல்றது தப்பு, திருடுறது தப்பு. ஆனா கிஸ் பண்றது தப்பே இல்ல. குடிச்சிட்டு வண்டி தான் ஓட்டக்கூடாது, முத்தம் கூடவா கொடுக்க கூடாது. இது ஜனநாயக நாடு சார். முத்தம் கொடுக்கறது எங்களோட உரிமை. ஆமா, முத்தம் கொடுக்கறது எங்க உரிமை. எங்களை எதிர்ப்பவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முத்தமிடுவதை தவறென்று எங்களை எதிர்ப்பவர்கள் எங்களிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு முத்தம் ஒன்றை பரிசளிக்கிறேன். முத்தம் கொடுக்கறவங்களுக்கும் முத்தம் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லாதப்ப அதை பாக்குறவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அன்பை பகிர்ந்துகிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல வன்முறையை ஒழிக்க முடியும். ஆமா. டேய், சொன்னா கேளுடா. இப்படி திடீர்னு ஃபீல் பண்றியே, இது உனக்கே ஓவரா தெரியல. என்னடா கதை இது? தங்கச்சி கூட ஒர்க் பண்றவலாம் இது வரைக்கும் ஒண்ணுமே தோணுது இல்லையா? இப்ப மட்டும் என்னடா ஆச்சு உனக்கு? இப்ப வந்து சொல்ற மண்டைக்குள்ள கொடைகிறா மனசுக்குள்ள வடிறான்னு அந்த டயலாக் விடுற. டேய், சீரியஸா சொல்றேன்டா. அவளை என் தங்கச்சியோட நிறைய தடவை பாத்திருக்கேன். அப்பெல்லாம் எதுவுமே தோணலடா. ஓ லவ்வா? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சேச்சி,
லவ் அண்ட் லவ் ஒன்லி. I don't want no opinions. Calling all the shots and I don't need nobody's permission. The fellas know I'm a dime. It's up to me with a line. They can't believe a girl if she was me and sit with the rhyme. டேய் கிளையண்ட் எவனோ பிங் பண்றான் பாரு. ஏய் சர்வர் ஸ்டேட்டஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்றீ ப்ளீஸ். உன் கிளையண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுமா? ஏய் அந்த ஆர்டிசி மட்டும் கொஞ்சம் லாகின் பண்றீ. நான் எவ்வளவு முக்கியமான வேலையா இருக்கேன். பாஸ்வேர்டு வந்து CD12345. ஓகே பொண்ணு வாய்ஸ்ல பேசி அவங்கள அசத்திரம் பாரு. இன்னைக்கு வெண்பா கிட்ட பேசி ஆகணும். ஹாய் வெண்பா. ஹாய் சொல்லுடி. என்ன இந்த நேரத்துல? உன்கிட்ட பேசணும்னு ஒரே ஃபீலிங்கா இருந்துச்சு அதான். ஃபீலிங்காவா? என்னடி சொல்ற? அது சும்மா பேசணும்னு தோணுச்சு. சொல்லு. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? வழக்கம் போல சப்பாத்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி பதிலே காணோம்? ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அது எங்க அண்ணனுக்கு. என் போன் எங்கடா? சொல்லுடி. சரிடி இப்போ ஆபீஸ் வருவல அங்க பேசிக்கலாம். சரிடி ஒரு நிமிஷம். குட் மார்னிங் பாரதி. காஃபி எடுத்துக்கடா. குடிச்சிட்டு நல்லா தெம்பா ஃபோன் பேசு. ஓகே சொல்லுடி. கிருஷ்ணாலு ஊத்தாம பத்த வச்சிய. பாரதி சூப்பரா இருக்குல்ல? என்னாச்சு உனக்கு? என்னடா காலையில இருந்து ஒரே மெடிக்கல் மிராக்கலாவே பண்ணிட்டு இருக்க? என்ன மேட்ரு? ஒண்ணு இல்லையே. என் சிஸ்டருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அது தப்பா? ஓகே ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். போகும்போது வெண்பாவை பிக்கப் பண்ணிட்டு தானே போவேன்? அதானே பார்த்தேன். என்னடா 7 ஏரோப்ளேன் ஏறுதேன்னு. உன் ஸ்கெட்சுக்கெல்லாம் வெண்பா மாட்ட மாட்டா. அப்புறம் இந்த தங்கச்சி தான் வந்து ஜாமீன் எடுக்கணும். பாத்துக்கோ. என்னம்மா தங்கச்சி நீ? அண்ணனை பத்தி 4 பிட்டு போட வேண்டியது தானே? அண்ணன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அப்படி இப்படின்னு போமன். அப்படி போகுதா ரூட்டு? இரு அம்மா கால் பண்ணி சொல்றேன். ஏய் அம்மா கிட்ட சொல்லாத, போய் வெண்பா கிட்ட சொல்லு. சீப்போடா. வண்டிலாம் தொடச்சிருக்கேன், உன் ஃப்ரெண்ட் கேட்டதா சொல்லுடி. வெண்பா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ். ஏன்னா பாரதிய காலையில இருந்து காணோம். வாட்? காணோமா? ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த விஷயம் மட்டும் எங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட்? வேணாம். ஏன்? என்னங்க சொல்றீங்க? போலீஸ்க்கு எப்படிங்க போறது? விஷயம் வெளியில தெரிஞ்சா பாரதியோட லைஃபே போயிடுங்க. இப்போ என்ன பண்ணும்? முதல்ல நாம தேடி பார்ப்போம். நாம பாரதியை தேடுறோங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியவே கூடாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவ ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன்.
பாரதி இப்படி பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதான் பாரதி ரொம்ப கிளவரா ஒரு எவிடன்ஸும் இல்லாம பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கா வெண்பா. நேத்து நைட் அவ எனக்கு கால் பண்ணா, ஒரு மாதிரி பேசினா, எனக்கு எதுவுமே புரியல. சரி, நான் இப்ப என்ன பண்ணும்? நீங்களும் அவளும் ரெகுலரா எங்கெல்லாம் போவீங்க, என்ன பண்ணுவீங்க, அங்க அவ கூட யாரெல்லாம் பேசுவாங்க, அவளும் அங்க யார் கூட எல்லாம் பேசுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க யாராவது பழக்கமா இருக்கலாம், ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டுபிடிச்சலாம் வேண்பா. கொஞ்சம் யோசிக்காம என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்கதான் நாங்க ரெகுலரா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க சொல்றேன். என்னது? நாம இங்க பாரதியை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது பாருங்க. அதான் நீங்க சாப்பிடுங்க வேண்பா. நான் சாப்பிடுற மாதிரியே இங்க அப்படியே ஒரு லுக் விடுறேன். சொல்டா, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? சரி சரி, நானும் தேடி தாண்டா இருக்கேன். சரி ஓகே பாய். என் ஃப்ரெண்டும் தேடுறாங்க, நீங்க சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், எப்படியாவது கண்டுபிடிச்சணும். ஓகே எதுக்குங்க வந்தீங்க? இது ஆக்சுவலா பாரதியோட ஃபேவரட் ஷோ. ஓ, என்ன பாக்குறீங்க மேடம்? இல்ல எதுவும் வேண்டாம். ஏய், என்னது இது? நாம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். இத வாங்குற மாதிரி இங்க யாரெல்லாம் பாரதி கூட பேசுவாங்களோ பார்த்து சொல்லுங்க. நானும் பாரதியும் ரெகுலரா இங்க தான் வந்து சாப்பிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் தானே? சார் ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுவீங்க? இங்க சிக்கன் பிரியாணி மட்டும் தான் பாரதி சாப்பிடுவா. ஓகே ஓகே, 2 சிக்கன் பிரியாணி கொண்டு வாங்க. ஓகேங்க சார். இப்போ எதுக்கு தேவையில்லாம ஆர்டர் பண்றீங்க? நாம் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டே இங்கே யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம தங்கச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. சங்கீத், கவலைப்படாதீங்க, பாரதி கண்டிப்பா கிடைச்சிருவா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சாரி சங்கீத், மனசெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல.
உங்களை மாதிரி ஒரு பாசமான பிரதர் யாருக்குமே கிடைக்காது. உங்ககிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. எனக்கு அவன் மேல கோவமா வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது வெண்பா. இனிமே யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நேரா போலீஸ்க்கு போக வேண்டியதுதான். என்ன பேப்பர் நியூஸ்ன்னு அசிங்கம். உங்களுக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க வெண்பா, எனக்கு எப்படி இருக்கும்? என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னே தெரியல. நான் இன்னும் 2 நாள்ல வந்துருவேன்பா. அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல. ஆமா நான் 2 நாள்ல வந்துருவேன். ஹலோ சொல்லுவேன்பா. பாரதி ஏதாவது உனக்கு கால் பண்ணாளா? இல்லையே. உன் ஃப்ரெண்ட் எதுக்கு எனக்கு கால் பண்ண போறா? என்னாச்சுடி? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லுவேன்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. அறிவு உனக்கு? நேத்து எங்கடி போன? நானும் உங்க அண்ணனும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருந்த? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். நீ சிரிச்சன்னு வச்சுக்கோ, ஏன் கொன்னுடுவேன் உன்னை. சிரிக்காம என்னடி பண்ண சொல்ற? நேத்து நான் எங்கேயும் போல, வீட்டுல தான் இருந்தேன். எங்க அண்ணன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நேத்து என் உட்பி சென்னை வந்திருந்தாரு. அப்படியே என்னை பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. என் மொபைல் வேற ஒரே ப்ராப்ளமா போச்சு. அதை சரி பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணி லீவ் சொல்லுடான்னு சொல்லியிருந்தேன். அவன் இப்படி கேம் ஆடுவான்னு நினைக்கல. நேத்து இந்நேரம் வெண்பாவோட ஷாப்பிங் ஹோட்டல்னு செம்மையா என்ஜாய் பண்ணண்டா. இந்நேரம் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் ஆயிருப்பா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குடா. வெண்பா என்னடி உன் ஆளோட சாட்டிங்கா? ஏ புடி. எல்லாம் எனக்கு தெரியும். சொல்றி. எங்கடி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? 2 பேண்டேஜா கொடுத்துருங்க. அது வந்து நேத்து நீ சங்கீதா அடிச்சல்ல, அதனால அவன் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப அவனுக்கு தான் நான் மெடிசன் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஆபீஸ் வர மாட்டேன்டி, லீவ் சொல்லிரு. சொன்னா கேளுடா. இந்த டேப்லெட் சாப்பிடு, அப்பதான் பெயின் குறையும். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? வா வெண்பா. நான் திட்டினதுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா? என்ன பழிவாங்க தானே இப்படி பண்ண? எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம், கமிட்மெண்ட், சென்டிமெண்ட் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா வெண்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பா. கடைசி வரைக்கும் உன் கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் வெண்பா. உன் ஃப்ரீடம்ல எந்த விதத்திலையும் தலையிட மாட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், என்னடா நடக்குதுங்க? ஏய் சங்கீத், ஏய் வெண்பா, ஏய் என்னடி? ஏய் விடுறி. ஏய் சங்கீத். என்ன
இன்ட்ரெஸ்டிங் டி. இதெல்லாம் சரியா வராது. 2 days வெயிட் பண்ணு. நான் பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன். அப்புறம் நான் வெண்பாவை ஹாஸ்டல்ல இருந்து இங்க கூட்டி வந்துடுறேன். உன்னை இங்க தனியா இருக்காதன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்ன? நீ இன்னைக்கே பெங்களூர் கிளம்பி போயிட. வெண்பாவும் கமிட் ஆயிட்டா. ப்ளீஸ் டி. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஸ்லோ அப்படிதான். பார்த்துருப்ப. ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன? ஹலோ ஜஸ்டர். என்ன ப்ராப்ளம்? திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஓ இதான் என்னோட கார்டு. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. வரேன் மேடம். ஓகே. ஏன்பா தம்பி, பேக்கெட்ல எதனா மொபைல் பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. சார் 2 பேரும் குடிச்சிருக்காங்க சார். ஓஹோ. சார் பாக்கெட்ல மொபைல் இருக்கு சார். கொடு. யோ பரமசிவம், அந்த கார்ல எதனா மொபைல் இருக்கான்னு பாரு. சரிங்க சார். இந்தாங்க சார். கொடு. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாரு. எடுத்த விஷயத்த சொல்லு. சார் ரிங்கு போகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்கேயும் எவனும் எடுக்க மாட்டேங்கிறாயா? ஹலோ, J2 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பேசுறேங்க. இந்த ஃபோன் யாருது? சார் என்ன சார் ஆச்சு? அடையார் சிக்னல் கிட்ட பெரிய ஆக்சிடென்ட். ஆள் அன்கான்சியஸ். அவர் பாக்கெட்ல இருந்தா ஃபோன் எடுத்து பேசுறேன். சார் இது என் கம்பெனியில் வேலை பார்க்குற சண்முகத்தோட நம்பர் சார். ஓ, இவர் பேர் சண்முகமா? ஆமாம் சார். அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ண யாரும் ஃபோன் எடுக்கல. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் சண்முகத்துக்கு என்னாச்சு சார்? நீங்க உடனே கிளம்பி ஜிஹெச்ல வந்து பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மா என்னம்மா அது? என்னடா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமா வாடான்னு வர சொல்லிட்டு இப்படி திடுதுப்புன்னு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்திருக்க. டேய் நீ தான் உண்மையா சொல்லி கூப்பிட்டா வரமாட்டியேடா. நான் தான் முதலே சொல்லியிருக்கேன்ல, எப்போ நான் சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறேனோ அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஐயோ டேய், சில சமயம் கல்யாணம் பண்ற ராசி அப்படியே அள்ளி கொடுக்கும்டா. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல 10 ஷாப் ஓபன் பண்ணலாம். என்ன அள்ளி கொடுக்குதோ கிள்ளி கொடுக்குதோ, எனக்கு கல்யாணம் வேணாம். உங்க அப்பா கிட்ட வந்து நீயே பேசிக்கோ. அவராச்சு நீயாச்சு. டேய் நீ அதை சொல்லுடா. நானும் கல்யாணம் வேணான்னு தான் அடம் பிடிச்சேன். ஆனா இப்போ 2 குழந்தைங்களை பெற்றுட்டு குடும்பஸ்தனா மாறிட்டேன்ல. எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆகிடும். வா. என்னது செட் ஆகிடுமா? இவங்க தான் அம்மா, இவர் தான் மாப்பிள்ள, அவர் ஃப்ரெண்டு. மாப்பிள்ள கலையா இருக்காருல்ல?
பிடிக்கலன்னு சொல்லிடு, கல்யாணம் கேன்சல் ஆயிடும். ஏன் நாங்களாம் குழந்தை குட்டி பத்து குடும்பஸ்தன் ஆக வேண்டாமா? ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிடும். பார்த்துட்டே இருந்த எப்படி? காசு போடுங்க. காசு தானே, போட்டா போச்சு. வாங்க வாங்க, சாப்பாடு அசத்திட்டீங்க, ரொம்ப பிரமாதம். டேய், பேசுன படத்தை விட 1000 ரூபாய் அதிகமாக கொடுறா. சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் வாத்தியாரே. சரிங்க, எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு தரேன். சரிங்க, கண்டிப்பாக. கிளம்பிட்டுங்களா? வாங்க. இந்தாங்கய்யா. உன் காடா, நீ ஏன் வச்சுக்க, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? சாம்பார்ல பருப்பு வேகல, பொரியல்ல ஒரே உப்பு, வேகாத மைதா மாவுல ஒரு ஸ்வீட்டு, இதையே பிரமாதன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாரு சம்பந்தி. என்னத்த சொல்றது? நான் சொன்ன மாதிரி வல்லக்கோட்டையில கல்யாணத்தை பண்ணிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஃபேன் ஓடாது, டேபிள் ஃபேன் வைக்கட்டுமா? நான் விட என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, முதல்ல பால் பழம் சாப்பிடுங்க. எடுத்து கொடுமா. நிறைய மல்லிகைப்பூ வாங்கிடுங்க தம்பி, அதுக்கும் காசு கொடுப்பா. சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ராகுகாலம் எவங்கிட்ட முடிய வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். என்ன சொல்றீங்க சம்பந்தி? சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். திடீர்னு அங்கே வச்சுக்கலாம்னா நல்லாவா இருக்கு? கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்டில் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது வழக்கம் தானே? அது உங்க பக்கம், பையன் வீட்டில் நடத்துறது தான் எங்க வழக்கம். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் சொல்றதை கேளு, சும்மா இருக்க. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன? அதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பேன், சும்மா இருப்பேன். கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னல. எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கு சம்பந்தி, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. பரம்பரையா எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் பண்ணி ஒரு மகாலட்சுமி பெத்து கொடுக்கறதா எங்க குடும்ப வழக்கம். எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் வச்சா மகாலட்சுமி என்ன சிங்க குட்டியே பிறக்கும். எதுக்கு? ஜூல கொண்டு போய் விடுறதுக்கா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? எங்க பொண்ணு கேட்டு வரும்போது தங்கமான பொண்ணு, ஜாதகம் அம்சமா இருக்கு, இந்த பொண்ணை என் புள்ளிக்கு கட்டினாதான் என் புள்ள ஓஹோன்னு வருவான்னு ஜோசியர் சொன்னதா சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கெஞ்சிக்கிட்டு நின்னீங்க. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி மாத்தி பேசுறீங்க. ஏன் நீங்க கூடதா இப்படி எல்சாய குடும்பம் கிடைக்க மாட்டான்னு செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க? வேண்டாம் சம்பந்தி, வீணா வார்த்தையை விடாதீங்க. எங்களால இதுதான் முடியும்னு சொல்லிதான் கல்யாணத்துக்கே சம்பவிச்சோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் புள்ள இந்த சாக்கடையில விரணும்னு தலையில எழுதிருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, உங்க அப்பாவை சத்தம் போடாம பேச சொல்லலாம்ல. அப்பா ஸ்கூல் வாத்தியார்ல, அங்க சத்தம் போட்டு அப்படிதான் பேசுவாரு. நாங்கெல்லாம் சத்தம் போட்டு பார்த்தது இல்லையே. என் பொண்ணுக்கு என் வீட்டு கட்டில தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். எங்க பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது எங்க வீட்டுல எங்க கட்டில தான் நடக்கும். டேய் செல்வகம், வெளிய வா. கவிலீலா, வெளிய வா. நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். வா. கூப்பிடுறல, வாடா போலாம். அப்பா, வாமா. போவாத. கவி, என்னங்க? அப்பா. சொல்றேன் இல்ல, வாடா போலாம். கவி. சொல்றல, வாமா போலாம். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? கவி, போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. சரிதான், போடாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம்ல. பொண்ணை பெத்த அவனுக்கு அவ்வளோ திமிர் இருக்கும்போது சிங்கத்தை பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி வை. பேசின பேச்சுக்கு அவனுங்களே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். என்ன நான் சொல்றது? பின்ன
அவனுங்களே இறங்கி வரட்டும். ஏமா எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுமா. பாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்க போதைக்கு நான் ஊர்காவா? ஆமா, உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. ஆமா. உங்க அண்ணன் இங்க இருக்காரு? அதுவா 2 குடும்பத்துக்கு சண்டை, அதான் பிரிச்சிட்டாங்க. டேய், கீழே உன்னை காணும் தேடிட்டு இருக்காங்க. இங்க உட்காந்து என்ன டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கியா? கீழே போய் சொல்லவா? சொல்லு. என்ன ஒண்ணுமே பயந்தாங்குழின்னு நினைச்சியா? பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சு இழுத்துட்டு ஓடிட்டே இருப்பேன். டேய், என்னது இழுத்துட்டு ஓடிடுவியா? பின்ன உன்ன மாதிரி உட்காந்துருப்பனா? சே, பாவுண்டா அண்ணி. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போனை போட்டு பேசு. டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. யாருமா போன்ல? அவர்தான்ப்பா. இங்க எடுத்துட்டோமா. ஹலோ, சொல்லுங்க மாப்ள. என்ன மாப்ள, கவி கிட்ட பேசணுமா? ஆமா மாமா. வீட்ல பேசிட்டீங்களா? என்ன மாமா? நம்ம வீட்ல தான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு பேசிட்டீங்களா? அத பத்தி தான் மாமா பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க பேசுங்க, நல்லபடியா பேசுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. கவி எங்கேயும் போயிட மாட்டா. நான் வச்சிரேன் மாப்ள. மாமா மாமா, என்ன திமிரு இருந்தா சம்பந்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி அவமானப்படுத்துவானுங்க. இது வரைக்கும் ஒருத்தனாவது ஃபோன் பண்ணானா பாத்தீங்களா? எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுங்களுக்கு. நாம விட்டே கொடுக்க கூடாது. டேய், சும்மா இருந்த என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி பிரிச்சிட்டீங்களடா. உங்களா அப்படியே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கப்பா. விடிஞ்சதும் தானா வந்து கால்ல விழுவானுங்க பாரு. என்னது? ஆமா ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறீங்களா? நாம டேய், அவசரப்பட்டு போக கூடாது. உங்களா ஐயோ 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 ஐயோ. டேய், டேய் எழுந்துடுறா. என்னடா புது மாப்பிள்ள? ஆமா, புது மாப்பிள்ள ஒன்று தான் குறைச்சது. கல்யாணம் பண்ணியா? பிரம்மச்சாரிடா நீ. நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? என்னென்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலமா. மா, தம்பிகிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு வர சொல்லு. புது மாப்பிள்ள வந்திருக்கான்ல. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சரிங்க. இருடா, எல்லாம் சரியாயிடும். சரி, எழுந்து சட்டை போட்டு வா, போலாம். உன் நிலைமையை நினைச்சாலே பரிதாபமா இருக்குடா. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைடா. என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சண்முகம், எனக்கு ஒரு யோசனை. என்ன? நான் சொல்ற மாதிரி செய்யு. சொல்லு. இதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. கவி, கவி நில்ல, நில்லுங்கறல்ல. என்னது வழியில? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஐயோ, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. நான் என்ன உன் லவ்வரா? உன் அப்பாவை பார்த்து பயப்படுறதுக்கு? நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி. அவங்களோட சண்டைக்கு நாம தான் பலியாகணுமா? நீயாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. எங்க வீட்லலாம் நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டில் என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஏய், நீயாவது புரிஞ்சுக்கோடி. என்னங்க பண்ண சொல்றீங்க? என் கூட வா. எங்க? கோயில் வரைக்கும். ஐயோ, ஏன் என்னாச்சு? அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உன் புருஷன்டி. நீ என் கூட கோயிலுக்கு வந்தாதான் சாமி நம்மளை சேர்த்து வைக்கும். உனக்கு அந்த ஆசையே இல்லையா? சரி, நான் இவனை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். ஆனா நான் உடனே கிளம்பிடுவேன். அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இறங்க. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு போயிடலாம். 5 நிமிஷம் தான், வா. சரி. ஹலோ, வா. சார், ஒரு ரூம் வேணும். யாருக்கு? எனக்கு தான் சார்.
ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு. இந்தா இதில் அட்ரஸ் எழுது. கீ வா, உள்ள வா. எங்கங்க உங்க ஃப்ரெண்ட காணோம்? வெயிட் பண்ணுமா, வந்துருவாரு. என்ன பண்றீங்க? லேட் ஆனா அப்பா தேடுவாரு. சீக்கிரம் ஃப்ரெண்ட பார்த்துட்டு கிளம்பலாம். கவி, நீ என் பொண்டாட்டிடி. கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. இன்னும் உன் முகத்தை கூட முழுசா பார்க்கல. தனிமையில உன் முகத்தை பார்த்து ரசிக்கணும். சுத்தி யாரும் இல்லாம. ஐயோ வேண்டாங்க. ஏய் கத்தாதடி, இரு. இங்க பாருங்க, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. ஏய் நான் உன் புருஷன்டி, எதுக்கு இப்ப பயப்படுற? நெல்லு. வேணா சொல்லிட்டேன், வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றத கேளு. வேணாங்க, சொல்லிட்டே இருக்கல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சொல்லிட்டே இருக்கல, வேணாங்க. ரொம்ப பிரச்சனைல மாட்டிக்க போற 2 பேரும். கவி வேணாங்க, சொன்னா கேளுங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. விடுங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய் இப்ப சொல்லு, என்ன பிடிக்கலையா? சொல்லு. பிடிச்சிருக்கு, ஆனா இதெல்லாம் தப்பு. வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஏய் என்னடா பண்றீங்க? சார் அது வந்து நான் சார் நடரா ஸ்டேஷனுக்கு. யாரா அந்த பொண்ணு? தள்ளு பண்றியா? அவ என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? தள்ளிட்டு வரவலாம் இதே டயலாக் சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டியோட லாட்ஜ்ல என்னடா வேலை? வாடா. நான் சொல்றத கேளுங்க. உன் பேர் என்ன? கவினிலா. இவன் உன் புருஷனா? ஆமா சார். எதுக்கு இங்க வந்தீங்க? அவர் நண்பரை பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தார் சார். யாரை பார்க்க வந்தீங்க? சார் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்ல சார். வீட்ல ஃப்ரீயா பேச முடியல, அதான் இங்க. நீ ஒன்னு சொல்ற, இவ ஒன்னு சொல்றா. இது சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டுக்கு போன் போட்டு 2 பேரையும் வர வைங்க. வீட்டுக்கா? சார் சார் வேணாம் சார், அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சார், எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன் சார். ஓங்கி போட்டேன்னு வச்சுக்க. புருஷன் பொண்டாட்டின்னு டிராமாவா பண்றீங்க? மரியாதையா போன் பண்ணி 2 பேர் வீட்ல இருந்து வர சொல்லுங்க. இல்லனா 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். நீங்க என்னமா பண்ற? இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? ஆமா சார், நேத்து தான் கல்யாணம் நடந்துச்சு. இல்லையே, இந்த லாட்ஜ்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே. இந்த பையன் என்னமோ இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து விசாரிச்சா என்னமோ புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, சொல்றேன். வாங்க சார். சொல்லு. டேய், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானடா போனேன். இப்படி எங்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே நிக்க வச்சிட்டியேடா. ஸ்கூல்ல குழந்தை விடுறதுக்கு தானே போன. நீ எப்படி மாப்பிள்ள கூட வந்த? இல்லப்பா, ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு வந்தாரு. பரம்பரை கட்டலன்னு பெருமையா பேசினாரு, அதை கொண்டு வந்து லாட்ஜில வச்சிட்டாருன்னுமோ. யாரா இருந்தாலும் வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் அள்ள முடியாது. சரி விடுங்க ஐயா, நடந்தது நடந்து போச்சு. எதா இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்னத்தையா இதுக்கு மேல வீட்டுல போய் பேசுறது? நல்ல புள்ளைய பத்தி இருந்தா நல்ல புத்தி இருக்கும். சம்பந்தி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்க பொண்ணு தான் கூட வந்திருக்கா. உங்க பையன் தான் என் பொண்ணை மயக்கி கூப்பிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தானோ? உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாதா? எங்க சண்டை போடணும்னு விவசாயே இல்லையா? முதல்ல கிளம்புங்க, 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 கிளம்புங்க. முதல்ல நீங்க சரியா இருந்தா உங்க பிள்ளைங்க ஏன் லாட்ஜுக்கு வர போறாங்க? நான் என்ன சாந்தி முகூர்த்தம் நடக்கூடாது சொன்னேன்? நம்ம வீட்டுல நடக்கும் தானே சொன்னேன். நேரம் காலம் நட்சத்திரம் பார்த்து ஒண்ணு சேர்றதுங்கிறது விளையாடுற விஷயம் இல்லடா. பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இளவட்டம்ல ரத்தம் சூடாதான் இருக்கும். இன்னைக்கு அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல. இனிமேல அவன் வாயால சிரிக்க மாட்டான்டா. அறிவு கட்டவன் இப்படிதான் பண்றதா? பொண்ணை ஏதோ கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி பொய் சொல்லி லாட்ஜு கூட்டு போயிருக்காயா? ஐயா, அந்த மாப்பிள்ள சரியில்லப்பா. கட்டம் சரியா இருக்கு, 10ல 8 பொருந்ததுன்னு தான் ஒத்துக்கிட்டாரு அப்பா. இப்பெல்லாம் யாருப்பா ஒரிஜினல் ஜாதகத்தை தரா? எல்லாமே போலி. இருக்கும்
அவங்க அப்பா இதையும் பண்ணுவான், இதுக்கு மேலையும் பண்ணுவான். கல்யாணம் பண்ண மறுநாளே பொண்ணை லாட்ஜி கூட்டின்னு போறான்னா மாப்பிள்ள தப்பான வந்தாப்பா. நல்ல வேலை, தப்பு தட்டா நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் காப்பாத்திட்டான்பா. ஏழ்மலையானே, நான் நடந்தே மலைக்கு வரேன்பா. இப்போ என்ன செய்யறது? இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேசாம வேற ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா. மாமா என்ன சொல்றீங்க? இதோ பாருப்பா, வாழ போன இடத்துல அவன் சரியில்லைன்னு கண்ணை கசக்கிட்டு வாழ வெட்டியா வந்து நிக்கிறத விட நம்ம அறுத்து விட்டுடலாம்பா. டேய், உன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையில தான் கதவு கூட பூட்டாம போய் படுக்கிறேன். நீ பாட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு, காத்து வரல, அப்படி இப்படின்னு ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு லாட்ஜில் போய் படுத்துறாத. மா போய் தூங்குமா. டேய், அம்மா அப்படிதான்டா சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, நான் கவினிலா பேசுறேன். நீ போட்ட சத்தத்துல என் நிலைமைய பாத்தியா? இங்க என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. என்னதான் சொல்றாங்க உங்க வீட்ல? உங்களையும் என்னையும் நிரந்தரமா பெருக்கி ஏற்பாடு பண்றாங்க. என்னடி சொல்ற? ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, அதான் கேட்டேன். உண்மையாவே இதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. ப்ராமிஸ்? ஓ மேல சத்தியமா. இனிமே நம்ம ஒண்ணு சேரவே முடியாதா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் சொல்றத கேப்பியா? கண்டி விழிகளில்
நடந்துருச்சா? எங்க எங்க? அங்கயா இங்கயா? இங்கயா அங்கயா? ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தவன துரத்திட்டு வந்த மாதிரி இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க. அவன் பொண்டாட்டி தானே கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து விலைக்கேத்தி வைக்கிற வழிய பாருங்க. இதுக்கு மேலேயாவது அவங்களை நிம்மதியா வாழ விட. உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ பாருங்க மேடம். உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்க. ரேட் எல்லாம் பார்த்து பண்ணி தரேன் மேடம். ஹலோ சண்முகம். கிளட்ச், கீர் பாக்ஸ், பிரேக் மூணுத்துலயும் வேலை இருக்கு. பேக்ல ஒரு லைட் ஒர்க் ஆகல. ஹை பீமோட வயர் கட் ஆயிருக்கு. ஏசி கூலிங் ஓகே. வண்டி ரன்னிங்ல இன்ஜின்ல இருந்து நாய்ஸ் வருது. வீல் அலைன்மெண்ட் பார்த்தா போதும். டயர் இன்னும் 10,000 கிலோமீட்டருக்கு ஓடும். வண்டியை உடனே ஷெட்ல கொண்டு வந்து விட்டீங்கன்னா ஈவினிங்குள்ள பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சிங்கிள் ஓனருங்கிறதால 2 லட்சம் ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பாத்து பாத்து மெதுவா. ஸ்டீரிங் புடி. பயப்படாத சண்டி. மெதுவா போ. மெதுவா போ. ஷூ. நீ பாத்து ஓட்ட மாட்டியா? ஸ்டாப் பண்ணு. இவ்வளவு சொல்ல கேட்க மாட்டேன். நான் அடிக்கிற மாதிரி டிஸ்க் பிரேக்.
கொட்டாமல் முத்தத்தை கொட்டாமலே பெண்ணை வெல்லும் வழி உண்டா? மில்லிமீட்டர் தீண்டலிலும் முக்தி உண்டு, சென்டிமீட்டர் சேவையிலும் மோட்சம் உண்டு. மியா மியா ஹோ, மியா மியா ஹோ, மியா 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 ஹோ, மியா மியா ஹோ, மியா மியா ஹோ, மியா 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 ஹோ. என்னால ஒண்ணும் முடியல, ஒரே மயக்கமா இருக்குடி. ஷேப் ஷேப் பாப்பி ஷேப். சொல்ல மாட்டேன். சின்ன பையன்டா நீ. என்ன பையன் சைலண்டா வந்து படுத்திருக்கான்? சரியில்லையே. நீயா? எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் இன்னைக்கு லீவு தான். அதனால சைலண்டா படுகிற, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. தானா விழுந்த மாதிரி தெரியலையே. உன் வேலையா? நான் தான். ஆமா, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? எது கேக்குற? ஒன்னும் இல்ல. காரணம் இல்லாம கேட்க மாட்டாளே, எதுக்கு கணக்கெல்லாம் கேக்குறா? ஒருவேளை அந்த கணக்கா இருக்குமோ? ஆமா. ஏய், சொல்லவே இல்ல பாத்தியா? நானும் மறந்துட்டேன். பயங்கரமான கேடிடி நீ. இதுவரை இந்த நேரத்துல ஹலோ, நான் தான் வெண்பா. சொல்லுங்க மேடம். ஷம்மி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க மேடம். என் வண்டி கீய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். ஓகே. எனக்காக வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி தர முடியுமா? மேடம், இதெல்லாம் சப்ப மேட்டர் மேடம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் லேண்ட்மார்க் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், வந்துடுறேன். ஓகே. யாருங்க? வெண்பா மேடம், கஸ்டமர். பொம்பளையா? ஆமா. இந்த நேரத்துல கூட கால் பண்ணுவாங்களா? கார்ல எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப கால் பண்ண தானமா செய்வாங்க. உனக்கு விலக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ தூங்கு, நான் டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டு வரேன். இறங்கடா. டேய், அந்த ஸ்கேல் எடு. அப்படியே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். டேய், என்னடா நடக்குது? வாடா, வாயில சொல்லு விட்டுட்டு இருக்கான் பாரு. சார், சார் வீடு வந்துருச்சு, இறங்குங்க. வெளிய வாங்க. பார்த்து பார்த்து மெதுவா வாங்க.
சார் மேல படிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ பாஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். பின்னால வெண்பா இருக்கா, அவளையும் கொண்டு வந்து. சரி மேடம். மேடம் வீடு வந்துருச்சு. மெது இறங்குங்க. வாங்க வாங்க. படிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஷம்மி. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இந்தாங்க மேடம், கார் கீ. பிடிங்க. நீ எப்படி வீட்டுக்கு போவ? பரவாயில்ல மேடம், நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஒன்று பண்ணுங்க, கார் எடுத்துட்டு போங்க, காலையில் கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே? நீங்க பார்த்து போங்க. ஓகே பாய். தேன் குடிக்கும் பட்டாம்பூச்சி வைன் குடிச்சது. என்னது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா? கவி, கவி, என்னடி உடம்பு முடியலையா என்ன? ஏய், என்னடி ஆச்சு? எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? ஏய், உங்ககிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது காதுல விழலையா? காது நல்லா தான் கேக்குது. இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க. கையை விடுங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? ஓ, இப்ப நான் உங்களுக்கு பிரச்சனையா போயிட்டேனா? முதல்ல கையை விடுங்க. என்னன்னு சொல்லிட்டு போ. சொன்னா மட்டும் என்ன செய்ய போறீங்க? யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. இப்ப என்னடி நடந்துச்சு? தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்க. யாரு டிராமா பண்றது? நீங்களா நானா? நடுராத்திரியில யாரோ ஒருத்தி ஷெம்மி ஷெம்மின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவா. அவ குரல் எனக்கு கேட்க கூடாதுன்னு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வேற பேசுவீங்க. உங்களை ஷம்மின்னு ஷார்ட்டா கூப்பிடணும்னு இத்தனை நாள் எனக்கே தெரியல. திடீர்னு கிளம்பி போறீங்க, திடீர்னு கிளம்பி வரீங்க. ராத்திரி நீங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியும். அட மெண்டல், அப்ப தூங்காம தான் படுத்திருந்தியா? தெரிஞ்சிருந்தா மட்டும். இதான் பிரச்சனையா உனக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடி? போய் காஃபி போட்டு கொண்டு வா. இன்னைக்கு என்ன கிழமை? சண்டே. அப்ப நீ காஃபி போடுறீ. இன்னைக்கு ஓன் டர்ன். காஃபி போட்டு வந்து என்ன எழுப்பு. நீ போட்டோனா ப்ளீஸ் சங்கீத், ரொம்ப தலை வலிக்குது. ஒரு கப் காஃபி கூட ப்ளீஸ் டா. முடியாது முடியாது முடியாது. ப்ளீஸ் டா. சாரி சாரி. கேட்கல. ஹலோ சரவணா பவன். டே சங்கீத், இன்னைக்கு ஃப்ரீ தானே? ஏதாவது படத்துக்கு போலாமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நிம்மதியா தூங்க விடுறீ. டே போர் அடிக்குது, போலாம்டா. இன்னைக்கு ஃபுல் டே ஸ்லீப்பிங். நோ டிஸ்டர்பன்ஸ் ப்ளீஸ். நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? ப்ராமிஸ் டி. நீயே என்ன நம்பலனா எப்படி? எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. 10 நிமிஷம் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு வெளியில எங்கேயாவது போலாமா? எங்க? சினிமாக்கு. சரி.
சொல்டா, எங்க மேட்ச்? எப்போ? 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். இன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட்னு சொல்லிட்டு மேட்ச் விளையாட கிளம்புறியா? பாக்குறேன். ஏய், பால் குடுறி. ஏய், என்ன படம் பார்க்க வான்னு கூப்பிட்டா ஃபுல் டே தூங்க போறேன் அது இதுன்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டதும் உடனே கிளம்பிட்டா? மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கடி. எனக்கு ரெண்டுல ஒன்னு சொல்லு, நான் முக்கியமா மேட்ச் முக்கியமா? என்னடி கேள்வி இது? மேட்ச் தான் முக்கியம். புடிங். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது நான் தான் முக்கியம்னு சொன்னேன். அதெல்லாம் அப்போ. ஈவினிங் ஆவது வந்து வெள்ள கூட்டிட்டு போடா. வேற வழி வந்து கூட்டி போய் தொலைக்கிறேன். நீ எங்கே இருமா, நான் போய் டிக்கெட் எடுத்து வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். மச்சான் சூப்பரா இருக்கல்ல? இங்க பாருடா மச்சி, தனியா இருக்காளுங்க. ஏய், ஓவரா கல்ல போட்டுட்டு இருக்க. ரச்சி, பொறுக்கீங்களா? ஏய் மாமா ஃப்ரீயா தான் இருக்கேன், வரியா? அவர் கூட சினிமாக்கு வந்திருக்கேம்மா. ஏய் என்ன ஜிங்லே? இல்லம்மா, இன்னைக்கு அவர் லீவ் போட்டுட்டாரு. அதான் வெளியில எங்கேயாவது போலாம்னு சொன்னாங்க. படம் பார்த்துட்டு ஹோட்டல் போலான்னு சொல்லியிருக்காரு. என்னடா மச்சான் செம்மையா இருக்கல்ல? கலக்கறடா மச்சி. போலாமா? ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்றல? அந்த பொறுக்கி பசங்க மேல கை வச்சுட்டு போறாங்க. யாரு? ஏய் பொறம்போக்க. ஏய், அறிவில்ல? என் பொண்டாடி மேல கை வைக்கிற? ஏய், யாரா நீ? நான் நினைச்சுக்கிறா? நானும் பார்த்துனேங்கிறேன். சின்ன பையனி ஏன்ட்ட வந்து பேசுனீங்களா? ஏய், என்னப்பா மேலாம் கை வைக்கிற? ஏய், ஓடுற இல்லகாட்டி இங்கே கீழ்ச்சி போட்டுறேன். அவள்தான் வாடா. நீ பாட்டுக்கு பராக் பார்த்து நின்றுட்டு இருந்தா அப்படிதான் பண்ணுவானுங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி வா போலாம். நான் வரல. ஏய், டிக்கெட் எடுத்துறேன்டி. நான் வரலன்னு சொல்றேன்ல. ஏய், ஏய். ஏய், சரி வா உட்காரு. ஏய், ஏறுன்னு சொல்றேன்ல. ஏய், மரியாதையா இப்ப ஏற போறியா இல்லையா நீ? உங்க வீரத்தை என்கிட்ட காட்டாதீங்க. என் மார்மேல ஒருத்த கை வச்சால அவங்கிட்ட போய் காட்டுங்க. ஏய், ஏய், ஒழுங்கா சட்டையில இருந்து கையேறு. ஏய், என்ன பெரிய ரவுடியா? நேரா செஸ்ல வந்து கை வைக்கிற? ஸ்டேஷன் கோடா? ஏய், பாடகடனா வாய வச்சிருவேன். ஓடறா பார்க்கலாம். ஏய், ஓடறா பார்க்கலாம். பொம்பளைன்னு பாக்குறேன். ஏய், ஓவரா பேசாதடா. நீ மாதிரி சண்டை போறல. அடிச்சேன் பாப்பா. ஏய், என்னடா பாஸ் பண்ற? பாஸ் அப்படி லெஃப்ட் என்னடா பாஸ். பண்ற? வெண்பா அப்படி ஏய், லெஃப்ட். சங்கீத், போலீஸ கூப்பிடுறா. இன்னும் ஒரு எமோஷனல். என்னடா? பயமுறுத்துறீங்கடா. அது அது. ஏய், பாஸ் பாஸ் இருங்க பாஸ். ஏய் வெண்பா. நீ போ போ. பாஸ் பாஸ் வாங்க பாஸ். வாங்க பாஸ். அட விடுங்க. ஏய், ஒழுங்கா ஓடி போய் சேர மாட்டேன். விடுங்க பாஸ். நீங்க போங்க. நீங்க போங்க. பாஸ் கூட்டி போங்க. போங்க. கேங்கிட்டே சீன் போட்டுறா. வெண்பா படம் போட்டுருவாங்க. வா நம்ம உள்ள போவோம். ஏய், அந்த பொறுக்கி எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு போறான். நீ என்னடா ஃபிலிம்க்கு கூப்பிடுற? அட்லீஸ்ட் போலீஸ்டையாவது பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. போலீஸ் கிட்ட போனா நீ ஏன் முதல்ல பப்ளிக்ல இப்படி ட்ரெஸ் போட்டுருக்கேன்னு கேட்பான். ஏய், ஏன் ட்ரெஸ் ஏன் இஷ்டம்டா? அதுக்காக ஏன் மேலே கை வைப்பான் அவன்? இத கூட நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துப்ப? இந்நேரம் அவங்கள அடிச்சு கண்டு பண்ணிருக்க வேணா? ஏய் லூசு, இது என்ன சினிமாவா பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு? நீ அந்த ரவுடியை மட்டும் தான் பார்த்த. அவன் கையில இந்த கத்திய பாத்தியா? சும்மா காரணம் சொல்லாதடா. சண்டை போட தெரியாத கோழடா நீ. ஐயோ, சண்டை போட தெரிஞ்சவன் மட்டும் தான் ஆம்பளனா? ப்ரூஸ்லி அப்புறம் ஜாக்கி சான் மட்டும் தான் ஆம்பளையா இருக்க முடியும். ஓகேவா? ஏய், ஏதாச்சும் புடவை இருந்தா எடுத்து கட்டிக்க. போடா. அத முதல்ல நீ கட்டுடி, பிரச்சனையே வராது. டேய், பிரச்சனை எல்லார் வீட்லயும் தான்டா இருக்கு. தேவையில்லாம பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதடா. சொல்றது புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். செட்டை பூட்டிட்டு நீ கிளம்பு. சரிண்ணா. டேய், வரியாடா நீ? இல்ல, நானே போயிடுறேன். நீயே போயிடுறியா? சரி, பார்த்து முடிச்சுட்டு போ. சரிண்ணா.
என்னண்ணே கிளம்பலாமா? இல்ல நட்டு, நீ கிளம்பு. ஏண்ணா? நான் இங்க தான் தங்க போறேன். சரி சரி. அக்கா ஒரு டீ ஒன்று தரேன்ப்பா. Yeah. That's right. Come on. Go hey, go hey, go. Get back. Get back. Get back. Get back. Get back, step back. Get back, step back. வணக்கம். வாங்க. நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணோம். முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணல. அது சரி, இப்போ எதுக்கு ஜாயின் பண்றீங்க? என்னது? இல்ல, இப்போ எதுக்காக ஜாயின் பண்றீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்த 6 பேக் இல்ல 8 பேக் வேணும். ஓஹோ. ஒரு மாசத்துல வரும்ல? அது என்ன அமாவாசையா மாசம் வரதுக்கு? ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணா 7-8 மாசத்துல வரும். ஓ சரி. ஃபீஸ் எவ்வளோ? வருஷத்துக்கு 15,000 ரூபா. வருஷத்துக்கு 15,000? இந்த 200-300 ரூபாய்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அவுட் ஃப்ரீ தான். சரி செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தா நாளையில இருந்து கண்டினியூஸா வந்துருங்க. பிடிக்கலனாவா? முதல்ல வந்து செஞ்சு பாருங்க, பிடிக்குதா பிடிக்கலன்னு அப்புறம் பார்ப்போம். ஹலோ, இங்க வாங்க. இதை செய்யறேன் சார். வாங்க சொல்றேன். வாங்க இங்க வாங்க. இந்தாங்க, ஃபர்ஸ்ட் இதுல செய்யுங்க. என்ன சார் இதெல்லாம்? செய்யுங்க சொல்றேன்ல. செய்யுங்க. ஸ்டார்டிங். ஆமா. ஐயோ தப்பிச்சிட்டா சாமி. வைடா ஃபைல் சொல்றல. முதல்ல ஜிம் விட்டு வெளிய போடா. அந்த 8 பேக் கொள்ளாரு. என்னடா நிக்கிற? போடா. 8 பேக் வராதா? போடான்னு சொல்றல. போடா. சாவுராக்கி காலையில காலை உடைச்சான். டேய் அதை க்ளீன் பண்றா. டேய் அத பாறறனா? சண்முகண்ணா வீட்ல இருந்து வராங்கண்ணா. டேய் சண்முகம். வீட்ல இருந்து உன் சம்சாரம் வந்திருக்காங்க. தேவையில்லாம பேசாம பார்த்து பொறுமையா பேசி அனுப்புடா. வாமா. வாடா டேய். போய் டீ சாப்பிட்டலாம் வா. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. டேட் தள்ளி போயிருக்கு. வா உட்காரு. மேடம் வணக்கம் மேடம். இதான் என் ஒய்ஃப் கவினிலா. ஹாய். ஏய் அன்னைக்கு நைட்டு கார் ரிப்பேர்னு கால் பண்ணாங்கல்ல, இவங்க தான். கூட இருக்கிறது யாரு? அவங்க கூட இருக்கிறவரு. ஹஸ்பண்டா? அது மாதிரி தான். அது மாதிரினா சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டிதாம்மா. கழுத்துல தாலியை காணும், கால்ல மெட்டி போடல, புருஷ பொண்டாட்டின்னு சொல்றீங்க? ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்க காதுல விழ போகுது. வெண்பா கூப்பிடுறாங்க, போலாம். அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிராதா? அது அவங்க லைஃப், நமக்கு எதுக்கு?
கவினிலா, வா போலாம். இப்போ எதுக்கு ஓவரா டென்ஷன் ஆற? ரிசல்ட் பாசிட்டிவ்னு தானே வந்திருக்கு. குழந்தை பிறந்தில்லையே. கவலைப்படாத, உன்னை அப்பா வாக்கிட மாட்டேன். வா. இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி நமக்கு கொஞ்ச நாள் தானே ஆகுது. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. வா. உன் கூட எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா இருந்தனோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்ட சங்கீத். ஹே, அபார்ஷன் பண்ணதுனால நீ கூட வைஃப் மாதிரியே பேசுற வேண்பா. சரி 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 சரி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா? நீ மட்டும் எதுக்கு இப்போ ஹஸ்பண்ட் மாதிரி அக்கறை காட்டுற? கேர்ள்ஸ்னாலே ரொம்ப வீக் தானே, அதான். ஏய், யார வீக்னு சொல்ற? உங்களை தான். அப்படியா? பாய்ஸ் தான் ரொம்ப வீக். எதுல சொல்ற? எல்லாத்துலயும் தான். இல்லன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எப்படி? அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு கிட்ட இருந்து 2 minutesல அவ மொபைல் நம்பர் வாங்க முடியுமா? உன்னால ஒரு பையன் கிட்ட வாங்க முடியுமா? ஷோ. சரி, நானும் வாங்கி காட்டுறேன். இதுபடி நம்பரோட வரேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐ எம் சங்கீத். டிசைன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராம் இன்ஜினியராக இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? நீங்க ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இருக்கேன். உங்க ஃபேஸ்புக் ஐடி உனக்கு எதுக்கு அது? வாட் யூ வாண்ட்? ஆர் யூ மேட்? ஒரு பொண்ணு தனியா நிக்க கூடாதே, உடனே ஜொல்லி விட்டுக்கிட்டு பின்னாடியே வந்துருவீங்களே. இவ்வளோ டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, டீசன்சி இல்ல? ஓகே, கோவப்படாதீங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ப்ளீஸ். யப்பா, கடலை போடுறதுக்குன்னே வரானுங்க. இப்ப பார். Excuse me? Hey, Venba. How are you? What a surprise. அப்புறம் ஃபிகருக்கே பஞ்சர் ஆவானுங்க. எப்படி இருக்கு? ஃபிகர் கட்சா விட்டுருவானுங்களா? இங்க போதும்டா போதும்டா, நீ வா வெண்பா போலாம். ஹேய், யாரா நீ? எதுக்குடா கையை பிடிக்கிற? கையெடுறா. வெண்பா, யார் இவன்? சங்கீத், ப்ளீஸ், இது என் பர்சனல். கேட்டல்ல, பர்சனல். போ போ, போயிட்டே இரு, நிக்காத. பர்சனலா? அப்புறம் வெண்பா, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்கியா? எதுக்கு இந்த மாதிரி சில்லி பசங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்? என்ன சிச்சுவேஷன் சாங் போட்டு சிம்பாலிக்கா திட்டுறியா? நான் யாருமா உன் பர்சனல்லாம் தலையிட? என் பர்சனல் தான் சொல்வாங்க. அப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல ஒளிவு மறைவுலாம் இருக்குங்கிற. நான் மட்டும் எல்லாம் ஓப்பனா பேசிடணும். நீ மட்டும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே வேற ஒண்ணு பேசுவ, பழகுவ. இப்போ எதுக்கு இந்த தத்துவம்லாம்? அவனை பத்தி உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? டைரக்டா கேளு. எதுக்கு கொசுவத்தி மாதிரி சுத்தி வளைச்சு பேசுற? அவன் பேரு இளங்கோவன்.
என்னோட ஃபியான்சே. கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு பயமா? பயம்லாம் இல்ல. இது நாள் வரைக்கும் வீட்டோட சட்டத்துக்காக வாழ்ந்தேன். இப்ப கல்யாணம் ஆயிட்டா புருஷனுக்காக வாழணும். அப்புறம் குழந்தை பிறந்துட்டா அவங்களுக்காக தயாராகணும். கடைசி வரைக்கும் எனக்கான லைஃப வாழ முடியாதுல்ல. உன் கூட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அததான் இளங்கோ நானும் சொல்ல வரேன். போதுமா? இதாண்டா அந்த ஷெட்டு. சரிண்ணே. எப்படி இருக்கு? சரியான இடம்ல? ஆமாண்ணே. ஸ்பேர்ஸ், இந்த லேபர் கூலி, இந்த போலீஸ் கட்டிங்னு போவ டெய்லி சரியான அமௌண்ட் கையில நிக்கும். சரிண்ணே. இடம் சேல்ஸ்னு கேள்விப்பட்டேன், அதான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன். கடன் பிரச்சனை. இந்த செட்டு ஓனர் சரியான பசியில இருக்கான். இந்த நேரம் பார்த்து முடிச்சா உண்டு. லேட் பண்ண எல்லாம் கை மாறிடும். என்னடா இப்படி யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, இந்த இடத்த எப்படி நான் விட முடியும்? பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தான். டேய், முதல்ல பணத்தை ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அட்வான்ஸ் எப்படியாவது ரெடி பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். மீதி பணத்தை பேங்க் லோன் அது இதுன்னு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? சரிண்ணே. ஓகே தானே? ஓகே தானே. அப்புறம் என்ன, வா. இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிற? செம்ம ஜோக். ஆமா, இந்தியால தான் ஒருத்தின்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ பாட்டுக்கு ஜாலியா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்ட. கரெக்டா சொன்ன. இங்க தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கல்ச்சர்லாம் மாறிடும், பாத்துட்டே இரு. ஹே, யுவர் ரூம்மேட். ஹேய், என்னடா சீக்கிரம் வந்துட்ட? ஹாய் ப்ரோ. பால் பேக். இட்ஸ் ஓகே. அன்னைக்கு உங்களை பத்தி தெரியாம டென்ஷன் ஆயிட்டேன். சாரியா? இட்ஸ் ஓகே. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இளங்கோ. சங்கீத் பயங்கர ஃப்ரெண்ட்லி. எவ்வளவு ஜாலியா இருப்பான் தெரியுமா? சங்கீத், 2 காஃபி கிடைக்குமா? அதே என்கிட்ட சொல்ற? ஹோட்டலுக்கே ஃபோன் பண்ணி சொல்லு. வீட்ல இருக்கிறது செம்ம போரிங்கா இருக்கு. பையன் அப்படியே காஃபி டே போயிட்டு இல்ல ரத்தம் ஊதுறா காதுல. சங்கீதையும் கூட்டு போலாமா? எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்ட? வா நாம போலாம். ஒரு கீர் மண்டைய. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். பை ப்ரோ. அப்புறம் அந்த கார் சர்வீஸ் முடிஞ்சிருக்கும். அப்படியே சங்கீத், ஏன்டா உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? கோவமா? பை. சரி, நான் இளங்கோவை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ மத்தாயே, முதல்ல போயிட்டு வா. என்னாச்சு உனக்கு? ஓ ஷிட். நல்லா வேறடா உனக்கு. இந்தியால காக்காங்கதல தாங்க முடியல. பாரு எப்படி அசிங்கம் பண்றச்சு. இரு வரேன். தலையில விழுந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இரு நான் தொடச்சு விடுறேன். ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பார்சல். சங்கீத், சங்கீத், எதுக்கு இவ்வளோ ஓவரா குடிச்சிருக்கான்?
வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? சாயங்காலம் தான் மாப்ள. எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணிருப்பேனே. அதான் தடி கொண்டு தான் ஷேர் அவுட்டா இருக்கு மாப்ள. அப்புறம் என்ன பிரச்சனை? சாப்பிட்டீங்களா நீங்க? நீங்களும் வருவீங்கன்னு ஒன்னா சாப்பிடலான்னு வெயிட் பண்றாரு. இந்த முகால மட்டும் வந்துடுறேன். ஒண்ணா சரி சாப்பிடுங்க. மாப்ள. சங்கீத் 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 எதுக்கு கட் பண்றோம்? என்னாச்சு இவனுக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணு இல்லன்றல விட்டுட. என்ன பிடிக்கலையா? இளங்கோவ பிடிக்கல. அவன் உன்னை என்னடா பண்ணா? அவன் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தான்? என்கிட்ட கூட சொல்லாம ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? டேய், உண்மையாவே தலைவலின்னு தானே லீவ் போட்டு வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் இளங்கோ வந்தா நான் என்னடா பண்றது? ஓ அப்படியா? அதனால என்னை விட உனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டானா? என்னடா சொல்ற? நான் வாங்கி கொடுத்த ஷாலை அவ்வளவு அசால்ட்டா தூக்கி போட்டு போறேன். ஹே, உனக்கு என்னடா ஆச்சு? ஓவரா ஃபீல் பண்ற? உனக்கு வேணும்னா சொல்லு, 500 ரூபாய் தரேன். அந்த மாதிரி 5 வாங்கி கொடு, ஓகேவா? ஆமா, எதுக்கு இந்த பொசசிவ்னஸ்? நம்ம 2 பேருக்கு நடுவுல நோ சென்டிமெண்ட் நோ கமிட்மெண்ட்னு பேசி தெளிவா தானே முடிவெடுத்தோம். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? பெண்பா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல கல்யாணம் இல்லாம இருக்கலாம், சென்டிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், ஏன் கமிட்மெண்ட் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மை இருக்கணும். நம்ம 2 பேரும் உண்மையா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஓகே. டேய் சண்முகா, என்னடா கப்பலுக்கு வந்த மாதிரி மூச்சு தொங்க போட்டுட்டு வர? இல்லண்ணே, ரொம்ப நல்ல இடம், அதுக்கு கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியல. ஏன்டா ஃபீல் பண்ற? ஒய்ஃபோட நகை இருக்குல்ல, அதை அடகு வச்சு அட்வான்ஸ் போடு. உனக்கு நல்லா அப்புறமா செஞ்சு போடு. உனக்கு இல்லாத உரிமையா? ஹேய் வெண்பா, நீ என்ன கிளம்பலையா? இல்லடா, இன்னைக்கு இளங்கோ அப்ராட் போறான். அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும். நீ போ, நான் உன்னை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன். அவனை டிராப் பண்ணிட்டு என்ன பிக்கப் பண்றியா நீ? 2 பேரும் சேர்ந்து எனக்கேவா ஷோ காட்டுறீங்க? இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்டி என்ன கதைன்னு. சரி வெண்பா, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். இது அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கே அவமானம். வெட்கக்கேடு. என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னங்க? இப்பதான் அண்ணன் கிளம்பி போனாரு. எனக்கும் கால் பண்ணாரு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? மெக்கானிக் ஷெட்டுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். தரேன்னு சொன்ன இடத்துல கடைசியில கிடைக்காம போயிடுச்சு. ஒரே யோசனையா இருக்கு. ஓய், என்ன பாரதி, பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டியா? எங்களெல்லாம் மறந்துட்ட? ஹாய் இளங்கோ. ஹாய் வெண்பா. என்ன இன்னும் ரெடியா இல்லையா? நான் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன். டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். Come soon. ஓகே. ஹலோ, அது ஒன்றும் இல்லை, இளங்கோ வந்திருக்காரு வீட்டுக்கு. அவரை இன்னைக்கு ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, நான் கிளம்பணும்.
அப்புறம் கால் பண்றேன் சரியா? நீ அட்ரஸ் சொல்லு, நான் எழுதிக்கிறேன். சொல்லு. இரு ஒரு நிமிஷம். நான் உனக்கு அப்புறம் பேசுறேன், ஓகேவா? நீ எனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடு, ஓகே? கவி, ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. உன் நகையை கொஞ்சம் கொடுத்தீனா அதை வச்சு காசு வாங்கி கட்டிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் மூட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன். என்ன சொல்ற? ஹேய், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நகையெல்லாம் கேட்காதீங்க, வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோங்களேன். ஏன், நான் கிட்ட தரமாட்டியா? அதுக்காக இல்ல, வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன், கிடைக்கும். அதான் ஏன்னு கேக்குறேன். இல்ல, எங்க வீட்ல தெரிஞ்சா தேவையில்லாம. என்ன தேவையில்லாம? 25 பவுன் போடுறேன்னு சொல்லி 20 பவுன் போட்டாங்களே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. என்னை விட உனக்கு நகைதான் முக்கியமா போச்சா? அப்படி இல்லைங்க அண்ணன். என்னன்னு ஒண்ணு, நம்ம வீட்டு விஷயத்துல யார்கிட்டயும் கேட்டு செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அண்ணன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு. என்ன அவங்க கிட்ட கேட்கணும்? அவெல்லாம் ஒரு ஆளு, அவனே வந்து என்கிட்ட பணம் கேட்டு போறான். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின எதையும் முழுசா செய்யல. அதெல்லாம் ஒரு குடும்பம். கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பா இழுத்துட்டு போனா பாரு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். தேடி வந்தான் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஆமா ஆமா, உங்களுக்கு இதுவே அதிகம். என்னடி சொல்? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏய், பேசினா என்னடி பண்ணுவேன்? எங்க வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுவேன். ஓ, சொன்னா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் உங்க அப்பனை ஸ்கூல்ல வச்சுக்க சொல்லு. என்கிட்ட வச்சுக்கிட்டான் செருப்பு பிஞ்சிடும். ஆமா, மெக்கானிக் வேலை செய்யறவனுக்கு லோக்கல் புத்தி தானே வரும். அப்படிதானே பேசுவேன். சம்பாதிச்சா வீட்டுக்கு தானே வந்து கொட்டுறேன். அப்ப எனக்கு சரினா அப்பாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணுங்கிற? உன்கிட்ட கேட்டலாம் இனி எதுவும் செய்ய முடியாது. நானே நகையை எடுத்துக்கிறேன். எவன் வந்து என்ன பண்றான்னு பாக்குறேன். எனக்கு வேண்டாங்க, என் நகையை எடுக்காதீங்க. இந்தா. ஏய் வெண்பா, என்ன? Don't touch. ஏன் இப்படி பண்றீங்க? இப்போ என்ன நடந்துச்சுன்னு இதுக்கு மேலேயும் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் அமைதியா போறேன். ஏய் வெண்பா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? எதுவும் பேசாத. இந்தா, இது பாரு, உனக்கே தெரியும். ஐயோ, இதுக்காக தான் நீ இப்படி பிஹேவ் பண்றியா? ஏன் இதையும் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்ல வரியா? ஏன் ஓவரா பேசிட்டே இருக்க? யார் ஓவரா பேசுறா? நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு சீப்பானவன்னு தன்னால தெரியாம போச்சுடா. என் கூட பேசினது, பழகுனது, இருந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருப்பல. நான் சொல்றத கொஞ்சம் வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு கொல்லணும் போட தோணுதுடா. வெண்பா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அதுக்காகலாம் செய்யலடி. நடிக்காதடா, நீ செஞ்சிருப்படா. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நெட்ல விடுற சீப்பான கேரக்டர் தானே நீ. இங்க பாரு, வேண்டாம், ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமாடா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு தெரியாம தான் உன் கூட பழகுனேன். துரோகி. ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க?
நீ மட்டும் என்ன யோகியமா? ஃப்ரெண்டு ஃபியான்சின்னு நான் வீட்டுல இல்லாதப்போ எவனே விட்டு கூட்டு வந்து கூத்தடிப்ப. அத நான் கேட்டா அவன் சோ ஸ்வீட்னு சொல்லுவேன். என்னடி நியாயம் இது? நான் ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவ கூடயே படுத்துக்கிட்டு அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீ ஏத்துப்பியா? எனக்கும் ஆள் இல்லாம இல்ல. ஆனா உன்ன மாதிரி 2 பேரோட ஒரே நேரத்துல டிராவல் பண்ற சீப்பான ஆளு நான் இல்ல. அதான் கேமரா வச்சு பார்த்தேன். உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏண்டி தொகுற? நான் போய் நம்பின பாரு. ஆமாடா, நான் ப்ராஸ்டியூட் பாரு. எவன் கிடைப்பா 4000க்கு? என் மேல நம்பிக்கை இல்லைனா எதுக்காக என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த? தள்ளி இருக்கும் போது மட்டும் தேவதன் சொன்ன, இவன் பக்கத்துல வந்ததும் தப்பானவளா தெரியறனா? ஆமாண்டி, உனக்கும் ப்ராஸ்டியூட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அவ பணத்துக்காக போவா, ஆனா நீ மேல கை வைக்கிற. நீ சாடி நகரடி, நகரங்கறல முடியாதுங்க. எங்க வீட்டை பத்தி மட்டும் கேவலமா பேசுறீங்க. எங்க வீட்ல போட்ட நகை மட்டும் வேணுமா? அதுக்கு உங்க வீட்ல போய் கேளுங்க. அதுக்கு வழி இல்லாம தானே என்கிட்ட வந்து கெஞ்சுறீங்க. ஏய், ஒழுங்கா தள்ளுறி. முடியாதுங்க. எங்க வேண்டாங்க, என் நகை எடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க. ஏய், எங்கடி நகை? நகலாம் எங்கடி? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. எங்க? எதுவுமே போடாம சீனை போட்டு உன்னை அப்ப என் தள்ள கட்டானா? சீன் போடுறதுலாம் உங்க வீட்ல. எங்க வீட்ல எல்லாம் அந்த பழக்கம் இல்ல. பாருடி, அண்ணா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் கேட்டாரு. அடுத்த மாசம் தந்துறேன்னு சொன்னாரு. அதனால நான் தான் கொடுத்தேன். எது நீயா கொடுத்தியா? என்ன போய் இந்த வீட்ல சேர்த்தப்பா? நேர்மையா இருக்கணும்னு ஏன் உன்னை பத்தி தெரிஞ்சிர போதுன்னு பயந்துட்டியா? என்னைய கேமரா வச்சு பயந்துட்டியாடி? பாத்தியா? உன்னை பத்தி தெரியாம கூட டிராவல் பண்ண போறடா. அத நினைச்சுதாண்டி நானும் அசிங்கப்பட்டேன். உன் கூட எந்த பொண்ணுமே இருக்க முடியாதுடா. போ போடி. திருட்டு பைய மாதிரி நைஸா வந்து நகையை வாங்கிட்டு போயிருக்கான். கேவலமா இல்ல? இந்த பொழப்புக்கு உங்க அண்ணன் பிச்சை எடுக்கலாண்டி. சரியான பொறுக்கிடா. அப்படி யோகிய மாதிரி பேசுற. வாங்கி தரத்துக்கு ஒருத்தன், ஊர் சுத்தறதுக்கு ஒருத்தனா? ஓ யோகியதை தெரியாது. ஏய், எங்க அம்மாவை பத்தி பேசிட்டலடி. இனிமே உனக்கு எனக்கு சம்மதமே இல்லடி. சாடி சாடி. நீங்க மட்டும் என் அண்ணனை பத்தி பேசலாமா? ஏய், வாய் திறக்காதடி. கொலை பண்ணிடுவா உன்னை. நல்லவன் நல்லவ மாதிரி நடிச்சேடா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உயிரோட கேட்க கூடாதுடா. மிதிக்கிற மவள. ஏய் ஓடி. பெருசா வந்துட்டான். அவள யோகியனா கூப்பிட்டோன்னு ஏடி வந்த. சனின. முடிஞ்சதுடி. எல்லாம் முடிஞ்சது. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாதுடி. இனிமே நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்டி. இது எங்க அம்மா மேல சத்தியம்டி. நீ செத்தா தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். இவ்வளவு நடந்துச்சுலடி. நீ என் கூட சுத்தின எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன்டி. நீ எல்லாம் ஆம்பளைடா. ஆம்பளையா நீ? இப்படியும் பண்ணிட்டு இனிமே நீ சொன்னாலும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சுரி. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. சாவ அடிச்சிருவேன். நீ கெஞ்சனால வர மாட்டடா.
நீ நல்லாவே இருக்க மாட்ட. உனக்குலாம் நல்ல சவாய் வராது. ஓடி. கோலி மொழிய உருட்டி ஜாட காட்டி ஆழ மடக்கி ஆசை ஊட்டி சூட்ட ஏத்தி தலுக்கு குளிக்கு சிரிச்சு மயக்கு நெருங்கி பழகி உரசி தழுவி கசக்கு முறுக்கி இறுக்கி ஒழுக்கி டிமிக்கி கொடுக்கும் சிக்கல 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 துமா கோலி மொழிய உருட்டி ஜாட காட்டி ஆழ மடக்கி ஆசை ஊட்டி சூட்ட ஏத்தி தலுக்கு குளிக்கு சிரிச்சு மயக்கு நெருங்கி பழகி உரசி தழுவி கசக்கு முறுக்கி இறுக்கி ஒழுக்கி டிமிக்கி கொடுக்கும் சிக்கல 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 அனகோண்டா கடிச்சாலும் நீயும் இங்கு பொழைச்சிக்கலாம் டைனோசர் முறைச்சாலும் ஜகா வாங்கி ஓடிக்கலாம் பிகரு கிட்ட மாட்டிக்கிட்டா பிக்கல 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 எடுக்கத்தான் முடியாத சிக்கல 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 சுத்தி கிட்ட மூடியத்தான் சாவி போட்டு திறந்துக்கலாம் குத்தல் விடும் பெண் மனச திறந்து பார்க்க முடியாதுடா போகாத பின்னால சாகாத பின்னால உயிரோட முழுகிடுவா கண்ணில 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 பாசாங்கு பேச்சால சூடான மூச்சால ஆராய்ச்சி பண்ணிடுவா சந்தல பொந்தல சங்கதி சாக்கல கத்தியத்தான் வச்சிருப்பா கண்ணில 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 சத்தம் இல்லாம குத்திடுவா நெஞ்சில 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 சந்து சிரிக்க வச்சிடுவா வெடல 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 பங்காளிக்கு தெரியாம தானே காரியமும் பண்ணிடுவா தானே தாவணியை இழுத்து புடிச்சு இடுப்பு சொருகி வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு களைஞ்சு உயிரை திருகி உருவி பருகி நழுவி விலகி கோத்திக்கிட்டு படுத்தாலும் ஓடிக்கிட்டா காட்டிடுவா கொசுவாட்டம் சுத்தி வந்து தூக்கத்தைய கெடுத்திடுவா கனவை கொடுத்து நினைவை வளர்த்து கண்ணையும் பறிக்கும் மின்னல் மின்னல் வயசு பசங்க தூக்கு கயிறு பொண்ணுங்க போடும் பின்னல் பின்னல் ஆடைய மாத்திடுவா அசந்தா ஆளைய மாத்திடுவா ஆமோடைய டிவிய பாத்திடுவா அடிக்கடி சேனலை மாத்திடுவா நண்பன் தானி காப்பு பொண்ணுங்க கரைஞ்சு போகும் சோப்பு சொன்னா கேளு மாப்பு அவ வச்சிடுவா ஆப்பு பல்ல காட்டி இழிப்பா தினம் ஜாடையெல்லாம் கொடுப்பா வேற ஆள மாத்தி புடிப்பா நீ கவனி 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 மாத்தி மாத்தி ரசிப்பா தினம் வாங்கி கொடு சிரிப்பா அவன் நல்லவ போல நடிப்பா நீ கவனி 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 ஆள குழப்புறீங்க பாடா படுத்துறீங்க கதைய முடிக்கிறீங்க எங்க ரவா சரக்க போட்டு குத்தாட்டம் ஆட விட்டு கூடிய கடுக்குறீங்க நீங்க மேல கீழே தட்டி பாட்டில் மூடிய தங்கழட்டி சரக்க போல மாத்தி உன்னை குடிச்சிடுவா ஊத்தி போதி நீங்களும் வேணும் போலி காதலும் வேணும் நாட்டி அறுக்கத்தானே லேடி குடிச்சு ஓலற பச்சி நரம்ப தளர பச்சி ஆழம் மறந்திடுவோம் மச்சி வேணாம் மச்சான் லவ் அது வெடிக்கும் கேஸ் ஸ்டவ் உன்னை வாங்கிடுண்டா காப்பு நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ். பிஃபோர் தட் ஐ தாட் ஐ குட் மேக் யூ ஸ்மைல். சரி, நீங்க ஏன் உங்க ஃபேமிலிக்கு சொல்லல? இது ஏன் லைஃப். நான் சந்தோஷப்படும் போது அவங்கள பத்தி யோசிக்கல, கஷ்டப்படும் போது
அவங்க ஹெல்ப் கேட்கணுமா என்ன? லிசன், ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் பெயின், ஆங்கர், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மல் தான். பட் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. உங்க மொபைல் கொடுங்க ப்ளீஸ். நான் ஒரு மேஜிக் சொல்லி தரேன். பாஸ்வேர்ட் சொல்லுங்க. சங்கீத். டோன்ட் மைண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இனிமே நீங்க ஐ மீன் எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆல் யூ ரிமைண்டர் ஆஃப் யுவர் பாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீத் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அவர் உங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், சங்கீத் உங்களுக்கு சென்ட் பண்ண மெசேஜஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த எல்லா விஷயமும் உங்க லைஃபை விட்டு போனாதான் நீங்க நார்மலா இருக்க முடியும். சங்கீத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்க போன்ல இருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான ஆப்ஷன் டெலீட். டெலீட் பண்ணா ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க இஷ்டம். இந்தாங்க, டெலீட் பண்ணுங்க. இந்தாங்க, டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்றது மொபைல்ல இருந்து மட்டும் இல்லை, உங்க மைண்ட்ல இருந்து தான். Got it? ஹலோ, எங்க போறீங்க? கேம் இன்னும் முடியல. கவி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி கவி. ப்ளீஸ் கவி, ஆறு கவி. உன்னை தொலைச்சிட்டு நான் எங்கடி போவேன்? மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட இனி சண்டை போட மாட்டேன். உங்க புள்ளதான் சண்டை போடுவோம். நீங்க அப்பாவாக்க போறீங்க.